ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ் நீங்கள் சீசன்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 months வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வெடித்து வரணும். அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போது இது செய்கிறதுக்காக இந்த மாதிரி நான் 1/2 கப் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் நல்லா சின்ன மிளகாவாக எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமாக காரமே இருக்காது. அப்படி இல்லைனா நீளமாக கிடைக்கும் சம்பா மிளகான்னு அதை எடுத்துக்கோங்க. இது நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி 2 கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு 250 கிராம் அளவுக்கு மாங்காய் தோல் எடுத்துகிட்டு பொடிசு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்த எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மாங்காவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எண்ணெயில் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்ததும் கூடவே நம்ம துருவி எடுத்துருக்கிற மாங்காவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாங்காய், மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வரணும். மூடி போட்டு மூடக்கூடாது. இப்படி செஞ்சிங்கன்னா வேர்வை தண்ணி உடஞ்சிரும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. திறந்தே வச்சு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. மிளகாவும் சரி மாங்காவும் சரி ஒரு 4-5 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் கடைசி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மாங்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா குலைவாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்ச இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இதுலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். வெல்லம், நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. நல்லா நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்தமோ அவ்வளோ எண்ணெயும் தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சீசன்லேயே மாங்காய் கிடைக்கும் போதே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். மாங்காய் கட் பண்ணி ஊற வச்சு போடுற ஊறுகாய் விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.